ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கட்சி உடையும், காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடையும். விஜய் இன்னைக்கு பேசினது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 10க்கு 8 மார்க்குங்க. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார். விஜய் இன்று பேசியதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ ஸ்டாலின் காலில் விழமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக எல்லாத்தையும் செஞ்சிருவார். எவ்ரிதிங் he will do for that. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே, வணக்கம், நமஸ்காரம். சங்கர், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இன்னொரு பக்கம் தஞ்சையில தாவேகா தலைவர் அவர்கள் ஊழல் குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. திமுகவை கடுமையா சாடி இருக்காரு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்லாம் வேற சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு டயலாக்கோட இன்றைய நாள் தொடங்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திமுக காங்கிரஸ் இடையே அந்த அலைன்ஸ் நீடிக்குமா, இல்லை ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. டெல்லி வட்டார செய்திகள் என்ன சொல்லுது? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சங்கர் சர்மா மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 25 ஆண்டுகளாக ராகுல் காந்தியை மிக நெருக்கமாக பார்த்து வரக்கூடிய பத்திரிகையாளன் நானும் ஒருவன் டெல்லியில். ராகுல் காந்தி மாதிரி குழப்பவாதி, ராகுல் காந்தி மாதிரி தனக்குன்னு ஒரு சுய நினைவு இல்லாதவர், எப்படி தேஜஸ்வி யாதவை பீகாரில் படிகலா செய்தாரோ ராஷ்டிரிய ஜனதா தள் என்ற கட்சியை, அதே மாதிரி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ராகுல் காந்தி இறங்கி இருக்கிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ராகுல் காந்தி செய்தது மாபெரும் தவறு. ராகுல் காந்தி திமுகவை பந்தாடி இருக்க கூடாது. ராகுல் காந்திக்கும் தன்னுடைய அம்மையார் சோனியா காந்திக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் திமுகவை பற்றி இருப்பது நியாயம், இருப்பது வழக்கம். ராகுல் காந்தியினுடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா ஒரு கோஹெஸ் பண்றது, குழுப்ப நெருக்குறது, நெசுக்குறது. 2 ராஜ்யசபா எதுக்குங்க இவருக்கு? 20 அறங்காவலர்கள் 100 அறங்காவலர்கள் எதுக்கு? பார்சாதி கோவில் இவங்க போய் மணி அடிக்க போறாங்களா? கோவில்ல ட்ரஸ்டீஸ் எதுக்குங்க இவருக்கு? அதை தவிர 20% சிவிக் எலெக்ஷன்ஸ்ல 6 மேயர் வேணுங்கிறது, தமிழ்நாடு இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பதவி 10 எனக்கு கொடுங்கிறது. என்ன இல்லை, கொள்ளடிக்க போறாங்களா தமிழ்நாட்டை? 2G மாதிரி காங்கிரஸ்காரனே கிடையாது, அழிச்சிக்கிறாங்க. ஆனால் கருணாநிதி அவர்களுடைய மகன் க ஸ்டாலினுக்கு இன்னும் வேண்டும், இன்னமும் வேண்டும். தன் தலையில் மண்ணை மாறிக்கொண்டு போட்டது திமுக. ராகுல் காந்தி நம்பி 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 இருப்பதனால் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்றது 4th மார்ச் வெட்னஸ்டே. ஏங்க இவ்வளவு தூரம் நெருக்கம் கொடுத்தார் ராகுல் காந்தி? தேர்தல் அறிவிப்பு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரப்போகுது. அது மட்டும் தள்ளி போட்டிருக்கலாமே பேச்சுவார்த்தையே. இன்னைக்கு கம்பல்ஷன் என்ன சங்கர்? ராகுல் காந்திக்கு மனதில் இருப்பது ராஜ்யசபாவை தவிர அசம்பிளி இல்லை. திமுகவிற்கு மனதில் இருக்கிறது அசம்பிளி, ராஜ்யசபா இல்லை. காரணம், ராஜ்யசபாவில் மல்லிகார்ஜுன் கார்கேயுடைய பதவி போகும். காரணம், அவங்களுக்கு 22 எம்எல்ஏ எம்பி ஆயிட்டாங்க. இப்போ அவங்க they will lose the member leader of opposition status. அதை விட வேற அவமானம். அதாவது எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிறாங்க. மகாராஷ்டிரால போய் உத்தவ் தாக்கரே எனக்கு ஒண்ணு கொடுங்க, பவதி பிச்சான் தேகின்னு கையங்க தர்றாரு. ஒரிசால ஒரு காங்கிரஸ்காரனை போடுறாங்க. ஆள் கிடையாது உங்களுக்கு, எம்எல்ஏ கிடையாது உங்களுக்கு. அகப்பேல சட்டியில சாதம் தான் அகப்பேல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே தமிழ்ல, அந்த மாதிரி தானே இது. உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் எம்எல்ஏஸ், ஹவ் டு யூ எக்ஸ்பெக்ட்? இந்தியாவில் 3 மாநிலங்களில் காங்கிரஸ் பிரதிநிதித்துவம் தருகிறது ஆட்சியில். அந்த 3 தான் ராஜ்யசபால ரிஃப்ளெக்ட் ஆகும் தம்பி. ராஜ்யசபா பத்தி அண்மையில கிரீஷ் ஜோடங்கர்ட்ட கேள்வியா கேட்கப்பட்டது, செல்வ பெருந்தகைட்டையும் கேள்வியா கேட்கப்பட்டது. தமிழ்நாட்டுல திமுகவோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவங்க தரப்புல என்ன பதிலா கொடுத்தாங்கன்னா, நாங்க போய் மல்லிகார்ஜுன கார்கேட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அங்கிருந்தே போட்டியிட்டு அங்கிருந்தே நான் எம்பி ஆயிக்கிறேன், தமிழ்நாட்டில இருந்து ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சென்ஸ்ல தான் அவங்க பதில் கொடுத்தாங்க. இது செய்தியாளர் சந்திப்புல அவங்க அதிகாரப்பூர்வமா பதிவு பண்ணது. அப்போ மல்லிகார்ஜுன கார்கே அங்கிருந்து போவதற்கு தயாரா இருக்கார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரத்துல ராகுல் காந்தியினுடைய விருப்பம் எம்பிக்கள் எப்படியாவது அதிகப்படுத்தணும் ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு.
திருப்பி திருப்பி நீங்க அங்கேருந்து எங்கேருந்து நீங்க சொல்லுங்க, எங்கே அங்கேருந்து வந்துடுறேன்னா எந்தங்க? கர்நாடகா சொல்றாரா, எங்க சொல்றாரு? கர்நாடகா அவர் சொன்னதாக அவங்க சொல்றாங்க. சரி, கர்நாடகா விட்டுருங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது கர்நாடகால. ம். பவன் கே ராங்கனோட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நார்த் இந்தியன் கொடுத்துருவாரா ஸ்டாலின்? அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் தமிழ்காரரு, ம். வட இந்தியாவில் படிச்சார், அமெரிக்காவில் படிச்சவர், அவர் ஒரு பிராமணர், அவன் கொடுத்துருவாங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி தானே அந்த பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒரு ஆடியோ வந்து அவரோட தான் பேசி டேப் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்ல விட்டது பிரவீன் சக்கரவர்த்தி தானே. ம். உதயநிதிக்கும் சபரீசனுக்கு 30,000 கோடி இருக்குன்னு சொன்னது, அதனால தான் அவர் பதவி போச்சு பழனிவேல் தியாகராஜனுக்கு. ஸோ ஆக மொத்தம் காங்கிரஸ் செய்வது ஒழுக்கம் குசும்பு, திருமுள்ளு, ஃப்ராடு. ம். நீ வந்து வெளில வந்து பேசுறது, ம். ஒரு ராஜ்யசபாக்காக இவ்வளவு அழுத்தம் தர்றாரு. அதான் பாருங்க, லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் இழுக்கிறாங்களே சார், ஏன் சார் அது? ம். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எப்பொழுது கிரீஷ் சோடங்கர் சொல்லுகிறார், ப. சிதம்பரத்தோட பேச்சு எனக்கு பற்றி அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்று, அது தனிப்பட்ட பேச்சுங்கிறார். அப்போ காங்கிரஸ்காரங்க 234 தொகுதியிலையும் போட்டியிட போறாங்களா, வெளில வந்துருவாங்களா? இப்போ 34ல இருந்து 38 சீட்டு வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்பதாகவும் ஒரு செய்தி வருது சட்டமன்ற அந்த அசெம்பிளியில. அதான், அப்ப நீ 38 கொடுத்துட்டு மீதி பேருக்குலாம் குறைச்சிருவீங்களா? உங்களுக்கு 12 அலையன்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க, ஒன்னு கொடுக்குறாரு எதுக்கு? ம். ஈவன் ஒரு ஓட்டு கூட அவருக்கு முக்கியமா இருக்குது எதுக்கு? ம். அவருக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதனால தான் எல்லாரையும் வா 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 வான்னு கூப்பிடுறாங்க. இல்ல, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார்? ராஜ்யசபா சீட்டு மட்டும்தான் அவருக்கு பிரதிநிதித்துவமா இருக்கா, இல்ல உண்மையாலுமே வந்து விஜயோட போலாம், தாவேக்காவோட போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் எதுவும் அவருக்கு இருக்கா? அவருக்கு ராகுல் காந்திக்கு எப்பவுமே மாற்றான் தோட்டத்தின் மல்லிகையில் பூங்கு உண்டு. ஏன்னா இங்க காதல் பண்ணிட்டு பேர் அங்க சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. கல்யாணம் பண்ணிருக்கீங்க திமுகவோட, ம். தாவேக்காவோட சினிமா பார்க்க போறாரு. இது என்னங்க படிக்க? ப. சிதம்பரத்தை வந்து யார் வந்து அமுச்சு வச்சா? சோனியா காந்தியா, ராகுல் காந்தியா, யார் அமுச்சு வச்சா ஸ்டாலினோட பேசுறதுக்காக? ஸ்டாலின் தான் கூப்பிட்டாரு. ம். ப. சிதம்பரத்தை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அனுப்புவாரு. ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்ல, செய்திகள் என்ன வந்துச்சுன்னா, சோனியா காந்தி சொல்லிதான் ப. சிதம்பரம் அங்க போய் பார்த்தாரு. அப்போ சோடங்கர் யார் அனுப்பிச்சிருக்காங்க ப. சிதம்பரத்தை மறுப்பதற்கு? அப்ப ப. சிதம்பரத்தினுடைய லீடர்ஷிப் என்ன? சொல்லுங்க தம்பி. இப்போ கிரீஷ் ஜோடங்கர் சொல்வதை நம்ம அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொள்வதா, இல்ல செல்வ பெருந்தகை சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? சங்கர் ஒன்னே ஒண்ணு கேட்க, சங்கர் ஏங்க நீங்க கிரீஷ் சோடங்கர் சஸ்பெண்ட் பண்ணல? மாணிக் தாக்கூர் ஏங்க சஸ்பெண்ட் பண்ணல? மாணிக் தாக்கூரை சஸ்பெண்ட் பண்ணு திமுக கேட்டாங்களா இல்லையா? அந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாது, ஆக மொத்தம் தொட்டுலையும் கள்ளி விட்டார் ராகுல் காந்தி. குழந்தையும் தாஜா பண்றாரு ராகுல் காந்தி. இல்ல, இறுதியா என்ன முடிவுல இருக்காங்க அவங்க, என்ன சொல்ல வராங்க அவங்க? தனித்து போட்டியிட வேண்டும் 234 இல்லாம கடைசி மட்டும் இழுத்து சார். நாளைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஒரு ராஜ்யசபா நாமினேஷன் பண்ணா 48-50 கையெழுத்து பண்ணணும், 50 அஃபிடவிட் இருக்குது, லீகல் ப்ராசஸ் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் சும்மா வெறுமை கைத்து போட முடியாது. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய பழைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெளில வரும். இப்போ இவனால திமுக எம்பிக்கள் திருச்சி சிவாவோ இல்ல இந்த ரவீந்திரன் அவர் ஒண்ணுமே பண்ணாத உட்கார்ந்து இருக்காங்களே. கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் போயிடுச்சுன்னு வச்சுங்க, காங்கிரஸ் வந்து பொறுப்பா இருக்கும். 2 சீட் கொடுத்து அவருக்கு காத்திர போடுமே. ராகுல் காந்தி பண்ற குழப்பத்துல ஐயோ பாவம் நம்ம கான்ஸ்டன்டின் ரவீந்திரனுக்கு அம்பைல் ஆயிடும் போல இருக்குது. ராகுல் காந்தி ஏன் இப்படி இந்த கடைசி நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்றாரு? அண்மையில எம்.கே. ஸ்டாலினுடைய பர்த்டே வந்துச்சு. அப்போ வந்து பிரதர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தாது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறிச்சு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து விட்டு போயிட்டு இருக்கிறதாகவும் நம்ம வந்து தொடர்ந்து கடந்த முறை கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு எம்.கே. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும். அன்னைக்கு தமிழ்நாடு வந்தபோது கூட ஊட்டிக்கு வந்துட்டு டக்குன்னு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கூட கடந்த நேர்காணல நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மெயின் காரணம் ராகுல் காந்தி ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை. ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது அவர் பாஜகவுடன் இணைந்து போகிறாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பிரதம மந்திரி ஆவதை தடுக்கிறாரோ என்ற அச்சம் ராகுல் காந்தி மனதில் இருக்கிறது. காரணம் சிவசேனா போன்றவர்கள் தூபம் போடுகிறார்கள். இதுதாங்க பேசிக். இதெல்லாம் தமிழ்நாடு டிவி டிஸ்கஸ் பண்ணாத சங்கர் சர்மா, ராஜகோபால், ஐபிசி டிஸ்கஸ் பண்ண நடக்குமாங்க சார்? திமுக ஒடுக்குகிறது சங்கர். இதெல்லாம் நம்ம தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சி எவ்வளவு ஜோரா பண்றாங்க. தமிழ்நாடு எங்க அதே 5 பேர் தான் பேசுறாங்க சார், திருப்பி 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 திருப்பி. ஏன் சங்கர் சர்மா தினத்தந்தியோ புதிய தலைமையில கூப்பிடுறது இல்லை, நியூஸ் 18 நீங்களும் அரசியல் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ்நாடு டெலிவிஷன்ல போக மாட்டேன்.
இப்ப இறுதியாக என்ன நடக்கும்? இப்போ வந்து நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. காங்கிரஸ் வந்து 2வது தடவையா இன்னைக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி நேத்து டி.கே.எஸ். இளங்கோவன் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. 2வது நாளாக இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் செய்திகள். ராகுல் காந்தி பண்ண தப்பு தானே தம்பி இது? என்ன பேசுறீங்க நீங்க? ஸ்டாலினை ஏத்துட்டீங்க நீங்க. அவர் அவர் இந்த குழப்பம் எங்க? உங்களுக்கு அசெம்பிளி முக்கியமா ராஜ்யசபா முக்கியமா சார்? சொல்லுங்க சார். கண்டிப்பாக இதில் ஒரு குழப்பத்தை தான் பார்க்கிறேனே தவிர வேறு ஒரு விதமான ஒரு ஒரு முழுமையான நிலவரத்தை பார்க்க முடியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சங்கர், சோனியா காந்தி எதுவும் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த சோனியா காந்தி இந்த எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி மேல போடான்னுட்டு. அவர் தெரிச்சு விட்டாங்க, எங்க எக்கடு கட்டு போடான்னுட்டு. இல்ல, கனிமொழி அன்னைக்கு போய் மீட் பண்ணாங்கல்ல, ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் மீட் பண்ணாங்கல்ல. சிதம்பரத்துக்கான கனிமொழிக்கா இருக்குது. சிதம்பரம் பாவம் இத்தனை வயசான காலத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் கொடுத்தாரு. சோழங்கர் வந்து இல்லைங்கிறாரு. சிதம்பரம் சோனியா காந்தியார் அனுப்பப்பட்டவர் என்று சொன்னீர்கள் தாங்கள் தான். ஆனா ராகுல் காந்தியார் அனுப்பப்பட்ட சோடங்கர் யார் பேச்சு முன்னாடி இருக்குது? சோடங்கர் பேச்சு தானே இருக்குது. எங்க மாணிக் தாக்கூர் யாருங்க? மாணிக் தாக்கூர் சொல்லிதானே சார் அந்த ஸ்பீக்கர் மேடல் ஏறி பேப்பர்லாம் கீழ்ச்சி போட்ட ரவுடித்தனம் பண்ணாரு, அயோக்கியத்தனம் பண்ணாரு, சஸ்பெண்ட் ஆனாரு. அதே மாணிக் தாக்கூர் தான் திமுக வாண்டான்னாரு. தினம் மீச்சை போட்டு ட்வீட் பண்ணாரு. எங்க ஒரு மீட்டர் பாரதியார் மீட்டை. நேத்து செல்வப்பிறந்தகை அவங்க மகளுடைய கல்யாண நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ப. சிதம்பரம், அதே மாதிரி மு.க. ஸ்டாலின், கனிமொழி போன்றவர்கள் பங்கேற்றாங்க. அப்ப கூட ஏதோ இது சம்பந்தமா பேசப்பட்டதாக செய்திகள்லாம் வந்துச்சு. இதை எப்படி நினைக்கிறீங்க? செல்வப்பிறந்தை ரொம்ப ஜெல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஜெல்லுன்னு கொண்டு போவார், ஜெல்லுன்னு போக மாட்டார், ஜில்லுன்னு போவாரு. மீதி பேர்ல சூடா அடிப்பாங்க பின்னாடி காத்து. செல்வப்பெருந்தகைக்கு என்ன போச்சுங்க? அவர் கட்சி திமுக இணைஞ்சிருவாரு, அத்தோட சரி. அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாரு. கட்சி இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் மாணிக் தாக்கூரால் தான் முடியும் என்பதும் சோழிமணியால் தான் முடியும். செல்வப்பெருந்தகை கருப்பு சிவப்பு போட்ட வேஷ்டியை கட்டி கொண்டு திமுகவில் இணைந்து விடுவார். ஓ பன்னீர்செல்வம் மாதிரி அவர் போயிடுவார். அப்ப இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாதுங்கிறீங்க? கட்சி உடையும். காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடையும். அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அது உங்களுக்கு தெரியுதா? லாஸ்ட் மினிட் ஜவ்வு இருக்கிற மாதிரி இழுத்துன்னு பாருங்க. என்ன சார் இது? மு.க. ஸ்டாலின் தான் இரிட்டேட் பண்ண இல்லையா? சொல்லுங்க. எங்க நீங்க தமிழ்நாடு ஒரு ஆளுங்கட்சி, திமுக பலம் வாய்ந்த கட்சி, அதிமுகவை எதிர்க்கிறது. அதுகிட்ட போய் நீ விளையாடிட்டு எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக பேசுவது ராகுல் காந்தியுடைய பழக்கமாக இருந்தால் ஆளுங்கட்சியினுடைய திறமை என்ன ஆகுது? வீக்கன் பண்றீங்கன்னு தான் அர்த்தம், பலவீனப்படுத்துறீங்கன்னு தான் ஆகுது. அதிமுகவை பத்தி சொன்னீங்க. அண்மையில இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை தனியா போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அதற்கான காரணத்தையும் அவர் சொன்னாரு. பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடு வந்திருந்தாரு, அந்த கூட்டத்துக்காக வந்திருந்தாரு, உடனடியா அழைப்பு வந்துச்சு, அதன் பேர்ல நான் இமிடியேட்டா வந்து போய் சந்திச்சுட்டு வந்திருக்கேன், தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து நான் பேசிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத பத்திலாம் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன பேசப்பட்டது? ஏதாவது உங்களுக்கு எதுவும் தகவல் இருக்கா? அது சுமூகமாக போயிட்டு தான் கேட்கிறேன். இருந்தாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்கத்தான் இருக்குது, யாரும் இல்லைங்கிற. கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டு அது பாசிட்டிவா இருக்குது. அவங்க ராஜ்யசபா தொடவே இல்லை, அவங்க அசம்பிளியை பத்தி தான் பேசுறாங்க. இப்ப அதிமுக அசம்பிளியை பத்தி பேசுது, காங்கிரஸ் ராஜ்யசபா பத்தி தான் பேசுது. அங்கதாங்க வித்தியாசம். அப்போ அந்த சைட்ல அப்ப சுமூகமா தான் போயிட்டு இருக்கு என்டிஏ கூட்டணி. நெகட்டிவ் வரவே இல்லையே. 4 நாளா நார் அடிக்குதுங்களே சார் காங்கிரஸ். கோவத்தோட மோசமாகுது சார். இப்ப இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடைபெற போது தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் வந்து பேசப்படுவதாகவும் செய்தி. அது மட்டும் இல்லாம பாஜக தரப்புல திருச்சியில 19ஆம் தேதி மீட்டிங் வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. மதிமுக வரும். இந்த குழப்பத்தை பார்த்தா தமிழக அரசியல் சூடுபிடித்து விட்டது. ராகுல் காந்தி செய்த துரோகம், ராகுல் காந்தி செய்த திமுக மீது முதுகில் குத்திய துரோகம் திமுக மறக்காது, மன்னிக்காது. விஜய் இன்னைக்கு பேசினது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ வந்து ஊழல் குறித்து வந்து பேசினாரு. 10க்கு 8 மார்க்குங்க. அங்க இபிஎஸ் பேசினாரு பாருங்க, நம்ம மதுரையில பிரைம் மினிஸ்டருக்கு எதிர்க்க பிரைம் மினிஸ்டர் பேசினாரு பாருங்க, 10க்கு 9 மார்க்கு. நல்ல அப்போசிஷன் களை கட்டிடுச்சு. போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோ ஏடிஎம்கேவும் விஜயும் கைகோத்து திமுகவை ஒன்றுமில்லாத ஆக்கி விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஊழல் பத்தி விஜய் பேசினார் இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊழல் பற்றி அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அவர் ஊழல் இல்லாதவர் என்றாலும் அவரை வேண்டுமென்றே கரூருக்கு பிறகு மானசீகமாக அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தாலும் விஜய் இன்று பேசியதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு
இம்ப்ரெஷன் கருத்து என்ன என்று கேட்டால் ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ ஸ்டாலின் காலில் விழமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக எல்லாத்தையும் செஞ்சிருவார். எவ்ரிதிங் he will do for that. திமுக ஒன்னும் இல்லாத பண்ணுவார் சார். ஏதி வச்சுங்க சார். திமுகவுடைய ஃபியூச்சரை கெடுத்துருவாங்க சார். எல்லாரும் பழி சுமந்தார்கள். ஓ பன்னீர்செல்வம் திமுகவை சேர்வதற்கு அதிமுகவை அழிப்பேன் என்று. ஆனால் விஜய் திமுகவை அழிப்பேன் என்று கங்கணம் கட்டியிருக்காரு. அது ஜெயிப்பாருங்க. அதுல இல்ல திமுகவை தொடர்ந்து எதிர்த்துட்டே இருக்காரு இல்லையா? இது வந்து மக்கள் மத்தியில எடுபடும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அண்மையில வந்து 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டது, அது ஒரு பேசுபொருளா மாறிச்சு. நேற்று ஒரு அறிவிப்பு வருது. இந்த மாதிரி அறிவிப்புகள் அதிகப்படியாக திமுக தரப்புல இருந்து, திமுக அரசாங்கம் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுட்டே இருக்கேன். ஒரு சைடுல இது அதிகரிச்சுட்டே போறாங்க. ஒரு சைடு நாங்குநேரி நடக்குது, ஒரு சைடுல பாலியல் கொள்ளை, ஒரு சைடு ட்ரக். அது திமுகவை இறக்குதுங்களே. அது ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அதைத்தானே விஜய் சொல்றாரு. நாங்குநேரியை பத்தி டச் பண்ணாரு இல்ல. அந்த பின்னணி பார்த்தால் அதுதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப விஜயனோட இம்பாக்ட் இந்த தேர்தல் அப்ப இருக்கும் கண்டிப்பா. 80 3 80 வந்துருங்க. திமுக என்பது, அதிமுக என்பது, விஜய் என்பது. அப்படி வந்தா என்ன ஆகும்? அதுக்குதான் முயற்சி நடக்கிறது. 80 90 70 60 40 அப்படி போகுமே தவிர தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமைக இருக்கிறது. திருமாவளவன் சொன்னதற்கு நன்றி. அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் திமுக வச்சுட்டு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று. அப்புறம் தான் அமித்ஷா சொன்னார், அப்புறம் தான் விஜய் சொன்னார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.